வியூவர்ஸ், விளையாடிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதங்கள்ல இறந்து போன 7 விளையாட்டு வீரர்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது பெருகுவாயு. ஜூலை 23, 1979 மெக்சிகோல பிறந்த இவருடைய அப்பா ஒரு ரெஸ்லருங்கிறதுனால இவரும் இவர் அப்பாவை பார்த்து சின்ன வயசுல இருந்து ரெஸ்லர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இந்த ரெஸ்லிங் துறைக்குள்ள வந்திருக்காரு. ரெஸ்லிங்ல கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆயிட்டு இருந்த டைம்ல மார்ச் 20, 2015 அன்னைக்கு நடந்த இந்த ரெஸ்லிங் மேட்ச்ல மாஸ்க போட்டுட்டு இருக்கிற இவருடைய ஆப்போனன்ட் இவர ஸ்பீடா இந்த கைத்துல தள்ளி விடும்போது இவருடைய கழுத்தெலும்பு கைத்துல பட்டு உடைஞ்சு ஸ்டேஜ்லயே மயங்கி விழுந்துட்டாரு. உடனே இவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் அட்மிட் பண்ணியும் அடுத்த நாளே மார்ச் 21 இவர் இறந்து போயிட்டாரு. இவர் இறந்து போகும்போது இவருக்கு 35 வயசு தான். இவர மாதிரி அவன் ஆட்டுங்கிற இவரு ரெஸ்லிங்ல இந்த மாதிரி ப்ளூ கலர் Dress போட்டுக்கிட்டு ஆப்போனன்ட்ட பறந்து வந்து அடிக்கிற மாதிரி சண்டை போடுவாரு. இவர் ஸ்டேஜுக்கு வரும்போது கூட ரோப் மூலமா தான் மேல இருந்து கீழே ஸ்டேஜுக்கு வருவாரு. ஆனா மே 23, 1999 நடந்த மேட்ச்ல இவர் 70 ஃபீட் உயரத்துக்கு மேல இருந்து ரோப் வழியா ஸ்டேஜுக்கு கீழே வரும்போது ரோப் கட் ஆகி ஸ்டேஜ்லயே விழுந்து அநியாயமா இறந்து போயிட்டாரு. இவர் மேல இருந்து கீழே வரும்போது இவர் முதுகுல மாட்டியிருந்த இந்த ப்ளூ கலர் துணியை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த துணி முதுகுல மாட்டியிருந்த ஹூக்க கழட்டி விட்டுட்டதா சொல்றாங்க. இதனால அநியாயமா ஸ்டேஜ்ல விழுந்து ஆடியன்ஸ்கள் முன்னாடியே இருந்து போயிட்டாரு. அடுத்தது பிலிப் ஹியூஸ். கிரிக்கெட்ட எல்லாரும் ரொம்பவும் சேஃபான விளையாட்டுன்னு தான் சொல்வாங்க. ஆனா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயரான பிலிப் ஹியூஸ்ங்கிற இவரு ஒரே பால்ல கிரிக்கெட் கிரவுண்ட்லயே இருந்து போயிட்டாரு. நவம்பர் 2014 அன்னைக்கு ஆஸ்திரேலியால நடந்த டொமஸ்டிக் டெஸ்ட் மேட்ச்ல இவர் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பவுலர் போட்ட பவுன்சிங் பால் இவருடைய கழுத்திலேயே அடிச்சிருச்சு. முதல்ல இதை எல்லாரும் ஒரு நார்மலான இன்ஜுரின்னு தான் நினைச்சாங்க. ஆனா இவர் கிரவுண்ட்லயே சுயநினைவு இல்லாம சுருண்டு விழுந்ததுனால இவரை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. பால் இவருடைய கழுத்துல அடிச்சதுல இவர் கழுத்துல இருந்த ஒரு நரம்பு கட்டாகி இவர் அநியாயமா இருந்து போயிட்டாரு. இவர் இப்படி இறந்து போனதை இவர் கூட இருந்த யாராலையும் நம்ப முடியல. இதனாலேயே இவருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்த எல்லாருமே இவரை நினைச்சு கதறி கதறி அழுதாங்க. அடுத்தது டாமி ஆன்சன். ஆகஸ்ட் 28, 1986 அமெரிக்கால பிறந்த இவரு பேஸ்பால்ல ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலரா இருந்தாரு. MLB டீமுக்காக விளையாடிட்டு இருந்த இவரு 93 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பால் த்ரோ பண்றதுனால இவர் MLB டீம்ல ஒரு முக்கியமான பவுலரா இருந்திருக்காரு. ஆனா நவம்பர் 9, 2015 அன்னைக்கு கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்து கிரவுண்ட்லயே இருந்து போயிட்டாரு. இவர் இறந்து போனதுக்கு முன்னாடி நைட்டு அளவுக்கு அதிகமா குடிச்சிருந்திருக்காரு. நல்லா குடிச்சிட்டு அடுத்த நாளே வந்து கிரவுண்ட்ல விளையாடுனதுனால ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு கிரவுண்ட்லயே இருந்து போயிட்டாரு. இவராவது பரவாயில்லைங்க, அதிகமா குடிச்சதுனால இறந்து போனாரு. ஆனா ரே சாப்மேன்ங்கிற இவரு ஆகஸ்ட் 16, 1920 அன்னைக்கு நியூயார்க் கிரவுண்ட்ல பேஸ்பால் விளையாடிட்டு இருக்கும்போது பேட்ஸ்மேன் அடிச்ச பால் பயங்கர ஸ்பீடா இவர் தலையில வந்து அடிச்சு கிரவுண்ட்லயே சுயநினைவு இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் 12 மணி நேரம் கழிச்சு இவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிட்டாரு. இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அப்ப இருந்த ரொம்பவும் ஹார்டான பேஸ்பால கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அடிபட்டாலும் பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு சாஃப்டான லெதர் பேஸ்பாலா மாத்துனாங்க. அடுத்தது டக் குக்கிம். விளையாட்டு போட்டிகள்லயே பாக்ஸிங்ல தான் நிறைய பேர் பாக்ஸிங் ஸ்டேஜ்லயே இருந்து போயிருக்காங்க. மே 29, 1955 சவுத் கொரியால பிறந்த இவர் விளையாடின 18 பாக்ஸிங் மேட்ச்ல 17 மேட்ச்ல ஜெயிச்சிருந்தாரு. அதுல 8 மேட்ச்ல ஆப்போனன்ட்ட நாக் அவுட்லயே ஜெயிச்சாரு. ஆனா நவம்பர் 13, 1982 நடந்த இந்த பாக்ஸிங் மேட்ச்ல ரே மேன்சினிங்கிறவரோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது 14வது ரவுண்ட்ல ரே மேன்சின் அடிச்ச ஒரு பஞ்ச்ல ஸ்டேஜ்லயே விழுந்து சுயநினைவு இழந்துட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது பிரெயின்ல இன்ஜுரி ஏற்பட்டு 5 நாள் கோமா ஸ்டேஜ்ல இருந்து 6வது நாள் ஹாஸ்பிட்டல்லயே இருந்து போயிட்டாரு. இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த டைம்ல 15 ரவுண்டா இருந்த பாக்ஸிங் மேட்ச 12 ரவுண்டா குறைச்சாங்க. அடுத்தது பில் மாஸ்டர்டன். ஐஸ் ஹாக்கில பிளே கிரவுண்ட்லயே இருந்து போன முதல் பிளேயர் இவர்தான். கெனடியன் ஐஸ் ஹாக்கி பிளேயரான இவர் ஆகஸ்ட் 13, 1938 பிறந்திருக்காரு. நேஷனல் ஹாக்கி லீக் மேட்சுக்காக ஜனவரி 13, 1968 இவர் விளையாடிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட இருந்த பால வாங்குறதுக்காக 2 ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் இவர் மேல மோதினதுல இவர் தலையில இன்ஜுரி ஏற்பட்டு கிரவுண்ட்லயே இருந்து போயிட்டாரு. இவர் இறந்து போற வரைக்கும் ஐஸ் ஹாக்கி மேட்ச்ல பிளேயர்ஸ் தலையில ஹெல்மெட் போடாம தான் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் பிளேயர்ஸ் எல்லாரும் கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுட்டு விளையாடணுங்கிற ரூல்ஸையே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஹெல்மெட் போட்டுக்கிட்டு விளையாடும் போதும் அக்டோபர் 2008 ரஷ்யன் ஹாக்கி பிளேயரான அலெக்ஸ் சீப்பர்ங்கிற இவர் மேல ஆப்போனன்ட் ஸ்பீடா வந்து மோதினதுல இவரும் கிரவுண்ட்லயே கொலாப்ஸ் ஆகி விழுந்து ஆடியன்ஸ் முன்னிலையிலேயே இருந்து போயிட்டாரு. அடுத்தது டாம் சிம்சன். 1868 இருந்தே சைக்கிள் ரேஸ்களை நடத்திட்டு இருக்காங்க. 1967 டூர் டி பிரான்ஸ்ங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய சைக்கிள் போட்டியை பிரான்ஸோட மலைப்பகுதியில நடத்தினாங்க. இந்த சைக்கிள் ரேஸ்ல 200 பேருக்கு மேல கலந்துக்கிட்டு ரொம்பவும் வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் சைக்கிள் ரேசரான டாம் சிம்சன்ங்கிற இவர் மட்டும் சைக்கிளை ஓட்டிட்டு இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்து போயிட்டாரு. இவரை செக் பண்ண டாக்டர்ஸ் இவர் அதிக அளவுல ஊக்க மருந்து எடுத்துக்கிட்டதுனால தான் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததா சொல்லியிருக்காங்க. இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் சைக்கிள் ரேஸ்ல மட்டும் இல்லாம எல்லா விளையாட்டு போட்டிகள்லயும் விளையாட்டு வீரர்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அதிகமான ஊக்க மருந்து
பயன்படுத்துறது விளையாட்டு வீரர்களுடைய உயிருக்கே ஆபத்து. நம்ம கடைசியா பார்க்க போறது ஆக்னியோ புவேட்டா. ஃபுட்பால் மேட்ச்ல பிளேயர்களுக்கு உயிர் போற அளவுக்கு பெருசா அடிபடாது. ஆனா ஆகஸ்ட் 2007ல நடந்த இந்த ஃபுட்பால் மேட்ச்ல ஆக்னியோ புவேட்டாங்கிற இந்த ஃபுட்பால் பிளேயர் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அமைதியா கிரவுண்ட்ல உட்கார்ந்தாரு. முதல்ல எல்லாரும் இவர் நார்மலா தான் கீழே உட்காராருன்னு நினைச்சாங்க. ஆனா கீழே உட்கார்ந்தவரு அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்ல. திடீர்னு ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக்ல கிரவுண்ட்லயே இறந்து போயிட்டாரு. இதே மாதிரி தான் மிக்லோஸ் ஃபெஹேர்ங்கிற இவரும் 2004ல சிரிச்சுக்கிட்டே கீழே விழுந்தவரு அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே இல்ல. இவருடைய இந்த கடைசி சிரிப்பை நிறைய பேர் ஷார்ட்ஸ்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. ஏன்னா இவர மாதிரி யாருமே இப்படி நல்லா சிரிச்சிட்டு இருக்கும் போதே டக்குனு இறந்து போயிருக்க மாட்டாங்க. அதுலயும் இவரு சப்ஸ்டிட்யூட்டா தான் மேட்சுக்குள்ள வந்தாரு. இவர் இறந்து போகும்போது இவருக்கு வெறும் 24 வயசு தான். திடீர்னு ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக்னால சிரிச்ச முகத்தோடயே இவர் இறந்து போயிட்டாரு. இதே மாதிரி மார்க் விவியன் ஃபோங்கிற இவரு ஜூன் 26, 2003ல நடந்த ஃபுட்பால் மேட்ச்ல ஹார்ட் அட்டாக்கால 28 வயசுலயே ஃபுட்பால் கிரவுண்ட்லயே இறந்து போயிட்டாரு. இவருக்கு ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக்க ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதினு சொல்றாங்க. அதாவது இவருக்கு அதிகமா மூச்சு வாங்கும் போதும் இவர் ரெஸ்ட் எடுக்காம எப்படியாவது தன்னுடைய டீமுக்காக ஒரு கோலாச்சு போடணும்னு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்ததுனால இவரும் அநியாயமா ஃபுட்பால் கிரவுண்ட்லயே இறந்து போயிட்டாரு. ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி நிறைய விளையாட்டு வீரர்கள் எதிர்பாராத விதங்கள்ல இறந்து போயிருக்காங்க. வெயிட் லிஃப்டிங் போட்டியில பேலன்ஸ் பண்ண முடியாம கூட சிலர் இறந்து போயிருக்காங்க. இந்த நிரந்தரமில்லாத வாழ்க்கைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.